வரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்ணின் மணியைப் போல காத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த புதிய மாதத்திலும் தேவ சமூகம் நம்மை வழிநடத்தவும், அவருடைய வார்த்தைகள் நமக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கவும், அவருடைய கரம் நம்மை பாதுகாக்கவும், அவருடைய கருத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணுவார். பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லப்படும்படியான ஒரு செய்தியாக சிறையிருப்பிலிருந்து மீட்டெடுத்து வந்த தம்முடைய ஜனங்களிடத்தில் பேசுகிறவருடைய ஆண்டவருடைய வார்த்தையை தான் இப்பொழுதும் வாசிக்க கேட்டோம். அநேகருடைய வாழ்க்கையில துக்கங்களும் தத்தளிப்பும் கடினமான அடிமைத்தனங்களும் காணப்படுகின்ற சூழ்நிலையில இந்த வசனம் நமக்கு ஆறுதலை கொடுக்கட்டும். இந்த வசனத்திற்கு முந்தைய வசனத்தின் கடைசி பகுதியை நாம் வாசிப்போம் என்றால், தங்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி தங்களை ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள். காலம் காலமாய் அடிமைப்பட்டு கிடந்த, வேதனைக்குள்ளாய் நடந்த, நம்மை பட்சித்த எல்லா காரியங்களிலிருந்தும் தேவன் ஒரு விடுதலையை கொடுத்து நான் உங்களோடு இருக்கிறேன் என்பதை மீண்டும் ஒரு விசை உறுதிப்படுத்துகிறவராக இந்த வார்த்தையின் மூலமாய் இன்றைக்கு இந்த காலை வேளையில நம்மோடும் பேசுகிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கும் கடந்த மாதத்துல ஒருவேளை எத்தனை இழப்புகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், பலவீனங்கள், சோர்வுகள் இருந்திருந்தாலும் இந்த புதிய மாதத்திலும் நம்மை நடத்த போகிற ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகள் ஒன்றையும் விழுந்து விடாமல் எல்லாவற்றின் மத்தியிலும் நமக்கு போதுமானவராக இருந்தது போல இந்த புதிய மாதத்திலும் அவர் நம்மோடு இருப்பார் என்பது நிச்சயம். மேலும் பயப்பட வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, ஒடுக்கினவன் ஒழிந்து போனானே, பொன்னகரி ஒழிந்து போயிற்றே. இன்றைக்கு ஒருவேளை அந்த பயங்களும் கஷ்டங்களும் நம்மை விட்டு விலகட்டும். இந்த புதிய மாதத்துல தேவன் தம்முடைய வார்த்தையினாலேயே நம்மை ஆளுகை செய்து நம்மை வழிநடத்தட்டும். அவருடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். ஒடுக்கினவன் ஒழிந்து போனான், நம்மை ஒடுக்கினவன் ஒழிந்து போனான், துஷ்டனின் தண்டாயுதங்கள் என்று முறிந்தது, அவன் அரசாண்ட செங்கோலும் முறிந்தது. ஒழிந்து போனான், சத்துரு ஒழிந்து போனான், அவன் தண்டாயுதங்கள் என்று முறிந்தது, அவன் அரசாண்ட செங்கோலும் முறிந்தது. ஒழிந்து போனான், சத்துரு ஒழிந்து போனான், அவன் தண்டாயுதங்கள் என்று முறிந்தன, அவன் அரசாண்ட செங்கோலும் முறிந்தது. ஒடுக்கினவன் ஒழிந்து போனான், நம்மை ஒடுக்கினவன் ஒழிந்து போனான், துஷ்டனின் தண்டாயுதங்கள் இன்று முறிந்தன, அவன் அரசாண்ட செங்கோலும் முறிந்தன. நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் இப்படி சமூகத்தில் வந்து நிற்கிறோம்ப்பா. எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை, எங்கள் இயேசு இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறீர். கடந்த மாதத்தில் ஏற்பட்ட எத்தனையோ கஷ்டங்கள், போராட்டங்கள், உபத்திரவங்களின் மத்தியிலும் நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்தீர். இன்றைக்கும் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துல அதே நம்பிக்கையோட நாங்கள் உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம்ப்பா. எங்களுக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லாத பொழுதும் நீர் எங்களை நேசித்தீர், நீர் எங்களை பாதுகாத்தீர், நீர் எங்களுக்கு போதுமான பலனையும் சுகத்தையும் நீர் கட்டளையிட்டீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திலும் நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரே, எங்களுடைய துக்கத்தையும் எங்களுடைய தத்தளிப்பையும் எங்களுடைய அடிமைத்தனங்களையும் நீக்கி போடுவேன், உங்களை இளைப்பாற பண்ணுவேன். ஆம் ஆண்டவரே, சிறையாக்கினவர்களை சிறையாக்கி தங்களை ஒடுக்கினவர்களை ஆளும்படியான கிருபையை தருவேன் என்று சொன்ன தேவன், இந்த காலை வேளையில எங்களோடு நீர் அந்த புதிய வாக்குத்தத்தங்களால் பேசுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே எங்களுடைய கிராமத்தில் இருக்கிறதான முதியோர்களுக்காக, பெரியவர்களுக்காக, அவருடைய சுகத்திற்காக, பலத்திற்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். நீடி தாயில் அவர்களுக்கு கட்டளையிடும்
வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கிறேன். பரிபூர்ண சுகத்தை நீர் கட்டளையிடும். வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவன் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த உலகத்தின் ராஜ்யத்தை அல்ல, தேவ ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாய் அவரை மாற்றுகிறதற்கான இருதயத்தை தாரும். அவர்களை எடுத்து நீர் பயன்படுத்தும். இன்றைக்கு முடிவு ஊழியக்காரனாக இந்த கிராமத்தின் மக்கள் ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆசீர்வாதம் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் தங்கியிருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை நம்பி உம்முடைய கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரும் அர்ப்பணிக்கிறோம். இந்த மாதம் முழுவதுமாய் இந்த இடங்களை ஆளுகை செய்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.